Hey guys, welcome back. இந்த வீடியோவில் நம்ம வந்து Redmi Note 10 Pro Max ஓட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தோன்னா ஆண்ட்ராய்டு 10ல் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த செக்யூரிட்டி பேட்ச்னு பார்த்தோன்னா ஜூன் மந்தில் இருக்குது. ஸோ ரீசெண்டாக வந்து அப்டேட் தான் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம கால் ரெக்கார்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டயலர் ஓப்பன் பண்ணுறேங்க. டயலர் ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்து ஒரு 3 டேஷ் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். இந்த செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டிங்கன்னா கால் ரெக்கார்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரெக்கார்ட் கால்ஸ் ஆட்டோமேட்டிக்லி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்கமிங் வர எல்லா கால்ஸுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகும். அடுத்த இம்பார்ட்டன்ட் செட்டிங் வந்து நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டர் எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம்னு செக் பண்ணலாம். நோட்டிஃபிகேஷன் பார் வந்து கீழே இழுத்துருங்க. இழுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு போனீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ இந்த செட்டிங்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணுறதுக்கப்புறமா இங்கே ரெசல்யூஷன் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபுல் ஹெச்டியாக இருக்குது, ஹெச்டியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த ரெசல்யூஷன் வேணுமோ இங்கேயே மாற்றிக்கலாம். அடுத்து ஓரியன்டேஷனும் வந்து நீங்கள் இங்கேயே வந்து மாற்றிக்கலாம். வீடியோட ஓரியன்டேஷன். சவுண்ட் சோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சவுண்ட் சோர்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்டர்னலாக மைக் யூஸ் பண்ணுறாருன்னா அந்த மைக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சிஸ்டம் சவுண்ட்னா உங்களுக்கு வர நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து அதில் ரெக்கார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து இங்கே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃப்ரேம் ரேட் கூட வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து 30 FPS வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அடுத்து இப்போ வந்து நம்ம செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கப்புறமா லாக் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லாக் ஸ்க்ரீன் பண்ணோம் அப்படின்னா ஸ்லீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே. இந்த ஸ்லீப் வந்து ஃபோன் வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து ஸ்க்ரீன் ஆஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டைம் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ரைஸ் டு வேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா ஃபோனை வந்து ரைஸ் பண்ணாலே வந்து ஸ்க்ரீன் ஆன் ஆகும். ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். நீங்கள் தேவைப்பட்டது அப்படின்னா இது எனேபிள் பண்ணுங்கள். அண்ட் டபுள் டேப் ஸ்க்ரீன் டு வேக் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஸ்க்ரீனை வந்து டபுள் டேப் பண்ணால் ஸ்க்ரீன் வேக்கப் ஆகும். ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். இதை வந்து எனேபிள் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வேக் லாக் ஸ்க்ரீன் ஃபார் நோட்டிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு சப்போஸ் நோட்டிஃபிகேஷன் எதாவது வந்தது அப்படின்னா இது எனேபிளாக இருந்ததுன்னா ஸ்க்ரீன் வந்து லைட் அப் ஆகும். ஸோ இதுக்காக தான் இது. அண்ட் கிளான்ஸ் ஃபார் எம்ஐ கரோசல் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இது எதுக்காக அப்படின்னா ஆனில் வச்சுருந்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு வால்பேப்பர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுக்காக தான் அது. ஸோ இது நீங்கள் சேஞ்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாக் ஸ்க்ரீனில் டிஃபால்ட் வால்பேப்பர் தான் இருக்கும். ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். இதுவும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் லாக் ஸ்க்ரீன் ஓனர் இன்ஃபோன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதில் வந்து உங்கள் நேமு ஃபோன் நம்பர் எதாவது இருந்ததுன்னா கூட எடுத்து வச்சுருங்க. இப்போ என்னோடய நேம் கொடுக்குறேன். அண்ட் ஃபோன் நம்பருக்கு பதிலாக நம்பர் ஏதோ ஒன்று கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ வந்து நான் லாக் ஸ்க்ரீனில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு வந்து என்னோடய நேமு நம்பரும் காட்டும். சப்போஸ் உங்கள் ஃபோன் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா வேறு யாராவது எடுத்தாங்கன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுவாங்க. அடுத்து லாக் ஸ்க்ரீன் கிளாக் ஃபார்மேட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து லாக் ஸ்க்ரீனில் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு கிளாக் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கேருந்தே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். லான்ச் கேமரான்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் லாக்கில் இருக்கும்போது வால்யூம் பட்டன் வந்து 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேமரா வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இது ஒரு சிம்பிளான மெத்தட். டக்குன்னு பாக்கெட்லேருந்து எடுத்தோடனே லாக் கேமரா ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பாக்கெட் மோட் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஃபோன் வந்து பாக்கெட்டில் வச்சுருக்கும் போது ஆக்சிடென்டல் டச் ஏதாச்சும் ஆகும். அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு ஸ்க்ரீன் எதுவுமே ஆகாது. அண்ட் அடுத்து வந்து நம்ம டிஸ்பிளே செட்டிங்ஸ் போகலாம். டிஸ்பிளேல ரீடிங் மோட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நைட் டைமில் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணும்போது இந்த ரீடிங் மோட் வந்து எனேபிள் பண்ணுறேங்க. இது வந்து உங்களுக்கு இங்கேயும் வந்து கொடுத்துருப்பாங்க. நோட்டிஃபிகேஷன் ட்ராயர்லேயுமே வந்து நீங்கள் கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா ரீடிங் மோட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து டார்க் மோடு இந்த ஃபோன்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. சிஸ்டம் வைடு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டார்க் மோட் எனேபிள் ஆகும். இங்கே போய்ட்டு நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு நைட் டைம்லலாம் யூஸ் பண்ணும்போது இந்த டார்க் மோடு இன்னும் உங்களுக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ட்ராயர்லேயும் வந்து எனேபிள் பண்ணால் டார்க் மோட் ஆப்ஷன் வந்து அந்த டாகில் இருக்கும். அதை நீங்கள் ஆன் பண்ணிங்கனாலே போதும். அடுத்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளேன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கீழே இருக்க நேவிகேஷன் பட்டன் காட்டாது, உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் கெஸ்டர் காட்டிடும். நீங்கள் ஹோம்லேருந்து ஸ்வைப் பண்ணால் ஹோமுக்கு வந்துடும். இப்போ நான் கேலரியில் இருக்கேன், கேலரியிலேருந்து ஹோமுக்கு வந்துடலாம். இப்போ ஒரு ஆப்லேருந்து வெளில வரணும்னா சைடில் நீங்கள் ஸ்வைப் பண்ணால் வெளில வந்துடலாம். லெஃப்ட் சைடு மட்டும் இல்லை, ரைட் சைடு ஸ்வைப் பண்ணால் கூட வெளில வரலாம். ஸோ ரீசெண்ட் ஆப்ஸ்க்கு நீங்கள் வரணுன்னா கீழே பாட்டம்லேருந்து ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட்டு ரீசெண்ட் ஆப்ஸ் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு இந்த ஃபுல் ஸ்க்ரீன் மோடு பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா திரும்பியும் வந்து இந்த ஃபுல் ஸ்க்ரீன் மோடு போய்ட்டு பட்டன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நேவிகேஷன் பட்டன் வந்துடும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே போனீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஷேட் இருக்கும். இது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மேலே வருது பார்த்தீங்களா, இது வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட நோட்டிஃபிகேஷன் ஷேடு இருக்கணுமா இல்லை மியூஐயோட நோட்டிஃபிகேஷன் ஷேடு இருக்கணுமான்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இருக்க நோட்டிஃபிகேஷன் வந்து மியூஐயோட நோட்டிஃபிகேஷன். ஸ்டாக் ஆண்ட்ராய்டு படி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தேவைன்னு பார்த்துட்டு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க.
அடுத்து ஹோம் ஸ்க்ரீனுக்குள்ளே வாங்க. ஹோம் ஸ்க்ரீனுக்குள்ளே வந்தீங்கன்னா டிஃபால்ட் லான்ச்சர் வந்து நீங்கள் சப்போஸ் வேறு ஏதாச்சும் லான்ச்சர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்துடும். அண்ட் இங்கே -1 ஸ்க்ரீன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப் வால்ட்டு கூகுள் டிஸ்கவர்னு ஒன்று இருக்குது. ஸோ ஆப் வால்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு ரீசெண்டாக என்ன ஆப்ஸ் யூஸ் பண்ணீங்க, இது ஃபோனோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்துடும். அதுவே வந்து கூகுள் டிஸ்கவர் நம்ம கொடுத்தோன்னா ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து லெஃப்ட்டு ஸ்வைப் பண்ணும்போது கூகுள் ஆப்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு காட்டும். அந்த லெஃப்ட்டு ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் எதுவுமே இருக்காது. ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஷோ மெமரி ஸ்டேட்டஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா ரேம் மேனேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும். இது 6 GB ரேம் நான் யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் வந்து 3.7 GB வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ ரேம் மெமரி ஸ்டேட்டஸ் வந்து எனேபிள் பண்ணி வச்சுடுங்க. அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போங்க. இதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோனோட பாஸ்வேர்ட் ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிடுங்க. பேட்டர்ன் ஏதாவது கொடுத்துட்டு செட் பண்ணுறதுக்கப்புறமா ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக்குள்ளே போங்க. அதே பேட்டர்ன் கொடுத்துட்டு உள்ளே போயிடுங்க. இங்கே வந்து பேட்டர்ன் கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டதுக்கப்புறமா ஆட் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். நீங்கள் புதுசாக வந்து ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஆட் பண்ணிக்கலாம் உள்ளே போய்ட்டு. ஸோ நீங்கள் வந்து புது ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இங்கேருந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு வந்து ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட்டும் இருக்குது. பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு உள்ளே போயிடுங்க. உள்ளே போயிட்டதுக்கப்புறமா ஆட் 2D ஃபேஸ் டேட்டான்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் வந்து கேப்சர் ஆகிடும். கேப்சர் ஆகிட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபேஸ் அன்லாக்கும் வந்து எனேபிள் பண்ணலாம். அண்ட் ஃபேஸ் அன்லாக் எனேபிள் பண்ணதுக்கப்புறமா ஸ்டே ஆன் லாக் ஸ்க்ரீன் ஆஃப்டர் அன்லாக்கிங் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து டிசேபிள் பண்ணுறேன். ஃபேஸ் அன்லாக் ஆகிட்டதுக்கப்புறமா உங்களுக்கு லாக் ஸ்க்ரீன்லேயே இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபோனில் வந்து பவர் சேவிங் மோட் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபோனோட சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது, பை த சேம் டைம் நீங்கள் வீட்டுக்கு போக லேட் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா பேட்டரிக்குள்ளே போய்ட்டு பேட்டரி சேவர் மோட் வந்து எனேபிள் பண்ணிவிடுங்க. பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து இது டிசேபிள் பண்ணி விட்ரும். ஒரு பேசிக்கான யூசேஜ் மட்டும்தான் வந்து எனேபிள் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். அடுத்து அடிஷ்னல் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. அடிஷ்னல் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டிங்கன்னா பட்டன் ஷார்ட்கட்ஸ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டன் ஷார்ட்கட்ஸ்குள்ளே போய்ட்டு லான்ச் கேமரா இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு எந்த கீ தேவை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நீங்கள் டபுள் ப்ரெஸ் தி பவர் பட்டன். ஸோ இந்த மாதிரி டபுள் ப்ரெஸ் தி பவர் பட்டன் கொடுத்தீங்கன்னா 2 வாட்டி பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கேமரா ஓப்பன் ஆகும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு எந்த பட்டன் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு பாருங்கள். அந்த பட்டன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது எதுவுமே தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நன் கொடுத்துடலாம். அண்ட் பேக் வந்துட்டு டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது பார்த்தீங்களா, யூஸ்வலாக எம்ஐ ஃபோன்ஸில் நம்ம 3 ஃபிங்கர் வந்து கீழே ஸ்வைப் பண்ணாலே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடும். அந்த 3 ஃபிங்கர்ஸ் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அந்த 3 ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட் வந்து நம்மளுக்கு டிசேபிள் ஆகிடும். அண்ட் லான்ச் கூகுள் அசிஸ்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம பை டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு ஹோம் பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் கூகுள் அசிஸ்டன்ட் வந்து வேக்கப் ஆகும். இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட உள்ளே வந்து நீங்கள் பவர் ப்ளஸ் ஹோமு, பவர் ப்ளஸ் மெனு, இந்த மாதிரி மற்ற ஆப்ஷன்ஸ்க்கும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து டர்ன் ஆன் டார்ச் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். லாங் ப்ரெஸ் தி பேக் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, நான் இதை கொடுத்துட்றேன். இதை கொடுத்துறதுக்கப்புறமா ஹோம் வந்துட்டு இப்போ வந்து இந்த பேக் கீ இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். லாங் ப்ரெஸ் பண்ண உடனே டார்ச் ஆன் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். இமீடியட்டாக வந்து நீங்கள் டக்குன்னு டார்ச் வந்து ஆன் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து இங்கே மல்டிபிள் செட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது தேவைன்னு பார்த்துட்டு நீங்கள் எனேபிள் பண்ணிவிடுங்க. அடுத்து லாஸ்ட் ஆப்ஷன் வந்தீங்கன்னா ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் தி பவர் பட்டன் ஃபார் 0.5 செகண்ட் டு டர்ன் ஆன் கூகுள் அசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ இதை எனேபிள் பண்ணிங்கன்னா பவர் பட்டன் வந்து ஒரு 0.5 செகண்ட்ஸ் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் அசிஸ்டன்ட் வேக்கப் ஆகும். அடுத்து வந்து நோட்டிஃபிகேஷன் லைட்டுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் லைட் இருக்குது. இயர்பீஸ் கிட்ட வந்து ஒரு மைன்யூட்டான லைட் இருக்குது. ஸோ லைட் அப் வென் சார்ஜிங்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா சார்ஜ் போடும்போது உங்களுக்கு வந்து அந்த எல்இடி பிளிங்க் ஆகும். ஸோ பிளிங்க் லைட்டை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா ஏதாவது புது நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா இங்கே வந்து உங்களுக்கு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். இது எனேபிள் பண்ணி வச்சுருங்க. அடுத்து குயிக் பால்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குயிக் பால் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் வந்து ஸ்க்ரீனுக்கு ரைட் சைடில் உங்களுக்கு ஒரு சின்ன ஐக்கான் வந்துடும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாகவே இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஹோம் இருக்குது, ஹோம் போயிடலாம். அடுத்து வந்து லாக் பண்ணோன்னா இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த குயிக் பால் ஆக்சஸ் வந்து உங்களுக்கு தேவையான்னு பாருங்கள். தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இது வந்து கெஸ்டர் மோடு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்க ஷார்ட்கட்ஸ்லாம் தேவையில்லை. நீங்களே வந்து சொந்தமாக கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா செலக்ட் ஷார்ட்கட்ஸ்குள்ளே போய்ட்டு நீங்களே வந்து இதை மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது தேவைன்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா ஃபோன் கால் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கால் முடிச்சிட்டதுக்கப்புறமா கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் எனக்கு கால் கட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸருக்கு வந்து
ஸோ அந்த மாதிரி செட்டிங் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். செட்டிங்ஸில் வந்து அடிஷ்னல் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. அடிஷ்னல் செட்டிங்ஸ்குள்ளே ஆக்சசிபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட்டு கீழே வந்துருங்க. கீழே வந்தீங்கன்னா பவர் பட்டன் எண்டு காலில் இருக்குது பார்த்தீங்களா, இது எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்கமிங் கால் வரும்போது அந்த கால் நீங்கள் பேசிட்டு பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கால் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஸோ இது வந்து நீங்கள் யூஸ் ஆகுதான்னு பாருங்கள். யூஸ் ஆகுதுன்னா நீங்கள் வந்து இதை எனேபிள் பண்ணிவிடுங்க. அடுத்து ஆப் லாக்ஸ் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஸ்குள்ளே போயிட்டிங்கன்னா டூவல் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டூவல் ஆப்ஸில் போய்ட்டு நீங்கள் ஃபேஸ்புக் வந்து எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டூவல் ஆப்ஸ் வந்துடும். மோஸ்ட் ஆஃப் த ஆப் வந்து நீங்கள் வந்து டூவல் ஆப்பாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. டூவல் ஆப் க்ரியேட் பண்ணுறதுக்கப்புறமா ஹோம் ஸ்க்ரீன் போனீங்கன்னா ஃபேஸ்புக் வந்து 2 கொடுத்துருப்பாங்க. அடுத்து பேக் வந்தீங்கன்னா ஆப் லாக்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு ஆப்க்கு வந்து லாக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. செட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு உள்ளே போயிடுங்க. உள்ளே போயிட்டு இப்போ யூடியூப் வந்து அது லாக் பண்ணுறீங்க அப்படின்னா லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக வந்து லாக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் லாக் அண்ட் அன்லாக்கும் பண்ணிக்கலாம். ஹிடன் ஆப்ஸ் இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து நீங்கள் ஆப்ஸ் வந்து ஹைடும் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து எம்ஐ ஃபோன்ஸில் ஆட் டிசேபிள் பண்ணுறது தான் ஒரு பெரிய விஷயம். இது எப்படி டிசேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே போங்க. இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா ப்ரைவசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ப்ரைவசிக்குள்ளே போயிட்டு ஆட் சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே போயிடுங்க. இதுக்குள்ளே போயிட்டு பர்சனலைஸ்ட் ஆட் ரெக்கமெண்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து டிசேபிள் பண்ணிவிடுங்க. இதை டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஆட்ஸ் எல்லாமே வந்து டிசேபிள் ஆகிடும். பட் எம்ஐ ஆப்ஸ் மட்டும் அந்த ஆட்ஸ் காட்டும். ஸோ இன்றைக்கி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து மீ நோட் 9 ப்ரோ இல்லை நோட் 9 ப்ரோ மேக்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.